ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம சேனல் டூ மச் இன்ஃபோ தமிழில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா INM இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பர்ஸ் வச்சு கொஸ்டின் வந்து எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லையும் இருக்கும். அவ்வளோ இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூஸ் பேப்பர்ஸ் தாங்க சுதந்திர போராட்டத்துக்கான முக்கியமான பங்குன்னு சொல்லலாம். சுதந்திர போராட்ட வெற்றிக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு நியூஸ் பேப்பர்ஸ். அனைத்து மக்களிடமும் விடுதலை உணர்வை தூண்டுச்சுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம ஜாலியாக இவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கிறது காரணம், எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணங்கிறது நியூஸ் பேப்பர்ஸ்ன்னு சொல்லலாம். அதாச்சும் சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு கணிசமான பங்கு வகிச்சிருக்கு. இப்போ நம்ம ஃபேமஸான நியூஸ் பேப்பர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபேமஸான லீடர்ஸ் ஆரம்பித்தது அது எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்லையும் இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கும். இதை மிஸ் பண்ணவே வேண்டாம். இப்போ நம்ம வாங்க வரிசையாக ஒன்றா பார்க்கலாம். இந்தியாவோட ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் என்னென்னு பார்த்தோன்னா பெங்கால் கெசட்டு. இதை ஸ்டார்ட் பண்ணவர் ஜேம்ஸ் ஹிக்கின்னு சொல்லுவாங்க. அப்புறம் காந்திஜி, ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். இவருடைய ஃபேமஸான ஸ்லோகன் என்னென்னு பார்த்தோன்னா டூ ஆர் டை. 1924 ஐஎன்சி பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு பெலகாமில். இவருடைய ஃபேமஸான நியூஸ் பேப்பர்ஸ், நம்ம ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் ஒரு ஃபேமஸான நியூஸ் பேப்பர்ஸ் பற்றி பார்த்தோம்னா நவ்ஜீவன், யங் இந்தியா, ஹரிஜன். அப்புறம் இவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போது இந்தியன் ஒப்பீனியனுங்கிற நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் ரொம்ப ஃபேமஸான நியூஸ் பேப்பர். அப்புறம் ஜவஹர்லால் நேருவோட நியூஸ் பேப்பர்ஸ் என்னென்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, நேஷ்னல் ஹெரால்ட். அப்புறம் பாலகங்காதர் திலக் ஃபேமஸ் நியூஸ் பேப்பர்ஸ் கேசரி, மராத்தி. இதில் கேசரி மராத்தி லாங்குவேஜ்லேயும் மராத்தி இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் இருக்குது. அப்புறம் ஆனி பெசன்ட், 1917 ஐஎன்சி பிரசிடெண்ட், ஃபஸ்ட்டு உமன் பிரசிடெண்ட்னு சொல்லுவாங்க. இவங்க ஆரம்பித்த நியூஸ் பேப்பர்ஸ் என்னென்னா நியூ இந்தியா, யங் இந்தியா, ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம், இந்தியா எ நேஷன். அப்புறம் லாலா லாஜ்பத் ராய், பஞ்சாப் இன் கேசரின்னு சொல்லுவாங்க. இவர் ஆரம்பித்த நியூஸ் பேப்பர் என்னென்னா அன்ஹாப்பி இந்தியா. அப்புறம் லாலா ஹரித்வார், காதர் பார்ட்டி யூஎஸில் ஆரம்பிப்பாங்க, சான் ஃப்ரான்சிஸ்கோவில். அங்கே காதர் நியூஸ் பேப்பர் வந்து ரொம்ப ஃபேமஸ். காதருக்கு இது பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா புரட்சிங்கிறது தான் மீனிங். அப்புறம் தாதாபாய் நரோஜி, கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா. இவங்க ஆரம்பித்த நியூஸ் பேப்பர்ஸ், ஃபேமஸான நியூஸ் பேப்பர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா. அப்புறம் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல், இது வந்து ஒரு புக்கு, ஃபேமஸான புக்கு. அப்புறம் ரோஸ் கோஃப்டர், இது தாதாபாய் நரோஜியோட ஃபேமஸான புக்ஸ். இதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பிபின் சந்திரபால். இவங்க ஆரம்பித்த நியூஸ் பேப்பர் வந்து ஃபரீட் அசாத். அப்புறம் மோத்திலால் நேரு ஆரம்பித்த நியூஸ் பேப்பர் இண்டிபெண்டன்ட். சுவாமிஜி கிருஷ்ணவர்மா, இவங்க ஆரம்பித்த நியூஸ் பேப்பர் வந்து இந்தியன் சோஷியாலஜிஸ்ட். எங்கன்னா லண்டனில் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் லண்டன்லேருந்து இவங்க சுவாமிஜி கிருஷ்ணவர்மா பாரிஸ் போயிடுவாங்க. அப்புறம் பாரிஸ்லேயும் இதே நியூஸ் பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் சுரேந்திரநாத் பானர்ஜி ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பேப்பர்ஸ் பெங்கால் எ நேஷன் இன் த மேக்கிங். அப்புறம் தேவேந்திரநாத் தாகூர் ஸ்டார்ட் பண்ணதுலாம் நியூஸ் பேப்பர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இந்தியன் மிரர், நேஷ்னல் பேப்பர். அப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் என்னென்னு ரொம்ப ஃபேமஸ்னால் இந்தியன் நேஷ்னல் ஆந்தமை கம்போஸ் பண்ணது யாருன்னு கேட்பாங்க, ரவீந்திரநாத் தாகூர். அப்புறம் இவருடைய ஃபேமஸ் இதுக்கு என்னன்னா கீதாஞ்சலி, அதுக்கு தான் பீஸுக்கான நோபல் பரிசு கீதாஞ்சலிக்கு தான் கொடுக்கப்பட்டது ரவீந்திரநாத் தாகூருக்கு. அப்புறம் சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ்ன்னு சொல்லுவாங்க. 1921-22 இந்த ரெண்டு ஐஎன்சி பிரசிடெண்ட், இந்த 2 வருஷத்துலையும் ஐஎன்சி பிரசிடெண்ட்டாக இருப்பார். அவரால் தொடங்கப்பட்ட நியூஸ் பேப்பர் என்னென்னா இந்தியா ஃபார் இண்டியன்ஸ். அப்புறம் ராஜேந்தர் பிரசாத் ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பேப்பர் என்னென்னா இந்தியா டிவைடட். அப்புறம் பிஆர் அம்பேத்கர் நியூஸ் பேப்பர்ஸ் ரொம்ப முக்கியங்க. என்னென்னு பார்த்தா மூன் நாயக், ஜனதா, பைசக்தி பாரத், பிரபுதா பாரத், இது எல்லாமே அம்பேத்கரால் தொடங்கப்பட்ட நியூஸ் பேப்பர்ஸ். அப்புறம் கோபாலகிருஷ்ண கோகலே, இவர் வந்து ஒரு மாடரேட். இவருடைய ஃபேமஸான நியூஸ் பேப்பர் என்னென்னு பார்த்தோன்னா நேஷன். அப்புறம் அரவிந்த கோஷ் தான் வந்தே மாதரம் வீக்லிக்கு நியூஸ் பேப்பர் ஆரம்பித்தது அரவிந்த கோஷ் தான். அப்புறம் முக்கியமான டிஎன் லீடர்ஸ், தமிழ்நாட்டிலேருந்து வந்த லீடர்ஸ் பற்றி அவங்க ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பேப்பர்ஸ் பற்றி பார்க்கணும். அதில் தான் ஃபஸ்ட்டு ஜி சுப்பிரமணிய ஐயரால் ஆரம்பிக்கப்பட்ட நியூஸ் பேப்பர் தான் த ஹிந்து, த சுதேசி மித்திரன். அப்புறம் அறிஞர் அண்ணா, நம்ம அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட நியூஸ் பேப்பர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா காஞ்சி வார இதழ் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் திராவிட நாடு. அப்புறம் பெரியாரை பற்றி சொல்லணுன்னா தமிழ்நாட்டின் ரூசோன்னு சொல்லுவாங்க, தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ்னு சொல்லுவாங்க. இவர் ஆரம்பித்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியங்க. பெரியாரை பற்றி கொஸ்டின் வந்து எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் இருக்கும். பெரியார் அண்ணா டாபிக் வந்து நாங்கள் ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறோம். இப்போ அவர் ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பேப்பர்ஸ் பற்றி பார்க்கலாம்.
குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, திராவிடன் இது எல்லாமே பெரியார் ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பேப்பர்ஸ். அப்புறம் அயோத்திதாச பண்டிதர் ஆரம்பித்த நியூஸ் பேப்பர் என்னென்னா ஒரு பைசா தமிழன், திராவிட பாண்டியன். சங்கரன் நாயர் ஆரம்பித்த நியூஸ் பேப்பர் என்னன்னு கேட்பாங்க, திராவிட பிரபலங்கள். இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கேட்டது தாங்க நான் எடுத்து எழுதியிருக்கேன். அப்புறம் கனகசபை பிள்ளை கேட்ட நியூஸ் பேப்பர்ஸ் என்னென்னா 1500 ஆண்டுகளுக்கு முன் தமிழகம். டிஎம் நாயர், திருவூர் மாதவ நாயர்னு சொல்லுவாங்க. இவர் ஆரம்பித்த நியூஸ் பேப்பர் தான் ஜஸ்டிஸ். இந்த நியூஸ் பேப்பர் அவ்வளோ பிரபலமானதால தான் நீதி கட்சிங்கிற பேரே ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிற பேரே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வரதராஜன் நாயுடு, இவர் ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பேப்பர் தான் தமிழ்நாடு. திருவிக கல்யாண சுந்தரனார், இவங்க ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பேப்பர் தேசபக்தன். அப்புறம் ஜிஎன் நடேசன் ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பேப்பர் இந்தியன் ரிவ்யூ. வாவு சிதம்பரநாத் பிள்ளை, இவருடைய பங்கும் பாரதியாருடைய பங்கும் விடுதலைக்கு ரொம்ப முக்கியங்க. இதை பற்றி நாங்கள் தனியான வீடியோங்களை பற்றி செல்ஃப் பயோகிராஃபி நாங்கள் போடுறோம். இப்போ விஓசியோட ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பேப்பர்ஸ் பற்றி பார்த்தோம்னா விவேக பானு, இந்து நேஷன், மெய்யறிவு, மெய்யகம். அப்புறம் பாரதியார் ரொம்ப முக்கியங்க. பாரதியோட நியூஸ் பேப்பர்ஸ் எல்லா எக்ஸாம்லேயும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்தியாங்கிற இந்த நியூஸ் பேப்பர் தான் ஃபஸ்ட்டு ஐஎன்சி நியூஸ் பேப்பராக இருந்திருக்கு. அப்புறம் விஜயா, அப்புறம் சக்கரவர்த்தினி, மாத இதழ் பெண்களுக்கான மாத இதழ்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாலபாரதம், அப்புறம் நீலகண்ட பிரம்மச்சாரியால் தொடங்கப்பட்ட நியூஸ் பேப்பர் தான் சூரியோதயம். இதுக்கப்புறம் என்னென்னா சோஷியல் ரிஃபார்ம்ஸ், ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸில் ராஜாராம் மோகன் ராய் அவங்களால் ஸ்டார்ட் பண்ணது பிரம்மோ சமாஜ். அவங்களுடைய ஃபேமஸ் நியூஸ் பேப்பர் தான் சாமுத் கமோடி. இதுதான் ஃபஸ்ட்டு பெங்கால் வீக்லின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தயானந்த சரஸ்வதி, ஆரிய சமாஜ், இவங்களுடைய நியூஸ் பேப்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ். நன்றி.